4 இயர்ஸ் பேக் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2020 மார்ச்சில் நான் என்னோடய 12th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணேன். அப்போ எனக்கு பெருசாக எந்த ஒரு கோலும் ஆம்பிஷனும் இல்லை. ஜஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாபுக்கு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புளில் நானும் ஒருத்தவன். ஹாய், என்னோடய நேம் அரவிந்த். நான் ரீசெண்டாக என்னோடய இன்ஜினியரிங் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோவில் என்னோடய 4 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு, எண்ட் ஆஃப் த டே நான் முன்னையே சொன்ன மாதிரி எனக்கு பெருசாக எந்த ஒரு கோல் எந்த ஒரு ஆம்பிஷனும் இல்லை. ஜஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போனால் மட்டும் போதும் தான் இருந்தேன். அட்லீஸ்ட் என்னால் அதையாச்சும் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா இந்த காலேஜ் முடித்த வாட்டி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். which means am I placed? இந்த 4 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி என்னோட லைஃப்பில் பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணிச்சு. எல்லாரும் மாதிரியும் நானும் 12th கம்ப்ளீட் பண்ண உடனே காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீம்ஸோட எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் காலேஜ் ஜாயின் பண்ண வாட்டி என்னால் 1.5 வருஷத்துக்கு காலேஜே போக முடியல. பிகாஸ் இன் தட் டைம் வி ஆர் இன் பேண்டமிக் சுச்சுவேஷன். நாட் ஓன்லி மீ, எங்கள் பேட்ச்சில் யாருமே 1.5 வருஷத்துக்கு காலேஜ் போகல. ஸோ பெருசாக எந்த ஒரு எக்ஸ்போஷரும் இல்லை, பெருசாக எந்த ஒரு லேர்னிங்கும் இல்லை, பெருசாக எந்த ஒரு குட் திங்ஸும் நடக்கலை. ஜஸ்ட் போரிங் ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் நடந்துச்சு. 1.5 வருஷம் பியூராக வேஸ்ட் ஆச்சுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். எப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சு காலேஜ் ரீஓப்பன் பண்ணுவாங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் 1.5 இயர்ஸ் F1 ரேஸ் மாதிரி சருன்னு காணாமல் போயிடுச்சு. 1.5 இயர்ஸ் கழிச்சு எங்களோட காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா எங்களோட 4th செம்மில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்குள்ளார போகிறோம். அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் டேவை 2 பேராக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 6 பேராக மாறினோம். அண்ட் 1.5 இயர் போயிடுச்சு. இதுக்கப்புறம் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். காலேஜுக்குள்ளார இருக்க ஃபுட் கோர்ட்லேருந்து சிட்டியில் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த்னு எல்லா டேரக்ஷன்லேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஈவன் சிட்டிக்கு வெளியே கூட போய் ஹேங் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் புது புது விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். மற்றவங்க எல்லாரும் எங்களை கேங்னு சொல்லுவாங்க. பட் வி கால் ourselves தயாரா. அப்பப்போ கிளாஸுக்கு லேட்டாக போகிறது, சின்னதாக கிளாஸஸ் எல்லாம் பங்க் பண்ணுறது, நிறைய அப்பாலஜி லெட்டர் எழுதுறது, இதெல்லாம் எங்கள் டெய்லி ரொட்டீனாக இருந்துச்சு. பட் எங்கள் 6 பேரில் ஒருத்தர் கூட அரியர் வச்சதில்ல. we helped each other and passed together. நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் ஸ்பீட் பிரேக்கர் அந்த மாதிரி டக்குன்னு எங்களோட 6வது செம் வந்துச்சு. தட்ஸ் வேர் த பாயிண்ட் வேர் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டட். அண்ட் பக்கத்தில் இருக்கவெல்லாம் பிளேஸ் ஆக ஆரம்பித்தான். எனக்குள்ளார ஒரு பயம், நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே நம்மக்கிட்ட பெரிய கோலாக எதுவும் இல்லை. ஜஸ்ட் காலேஜ் முடிச்சோடனே ஒரு ஜாபுக்கு போயிடணும், இதை தான் ஒரு கோலாகவே வச்சுருந்தோம். இப்போ அதுவே அச்சீவ் பண்ண முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐ ஸ்டார்டட் கிரைண்டிங் ஃபார் எவ்ரி சிங்கிள் டே. ஆப்டிடியூட், கோடிங், சாஃப்ட் ஸ்கில், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே சைட் பை சைட் கம்பெனிஸ்லையும் நேம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக ஒரு 2 கம்பெனி அட்டென்ட் பண்ணேன். ட்ரஸ்ட் மீ, என்னால் ஃபர்ஸ்ட் ரவுண்டை கூட கிளியர் பண்ண முடியல. அப்படியே அந்த பயம் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தென் 1 மந்த்க்கு அப்புறம் இன்னொரு பெரிய கம்பெனி வரதா சொன்னாங்க. இந்த டைம் விடவே கூடாது, அடிச்சே ஆயிரணும்னு சொல்லி பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 1 மந்த் கழிச்சு அந்த கம்பெனி வந்துச்சு. ஆல்ரெடி டிரைவில் நேம் கொடுத்துருந்தேன். ஸோ அப்பியர் ஆன. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணேன். செகண்ட் ரவுண்ட் கோடிங் கிளியர் பண்ணேன். தேர்ட் ரவுண்ட் கம்யூனிகேஷன், அதையும் கிளியர் பண்ணேன். லிட்ரலி ஐ ஏஸ் ஆல் தோஸ் ரவுண்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக HR ரவுண்ட் தான் இருக்குது. அது 1 வீக் அப்புறமா ஷெட்யூல் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் 1 வீக் ஆச்சு. HR ரவுண்ட் அட்டென்ட் பண்ணேன். எல்லா கொஷின்ஸுக்கும் சூப்பராக ஆன்சர் பண்ணேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். 2 வீக்ஸ் கழிச்சு தான் ரிசல்ட்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 வீக்ஸ் ஆச்சு, ரிசல்ட்ஸ் வந்துச்சு. பட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி பிகாஸ் ஐ ரிசீவ்ட் அ ரெக்ரெட் மெயில். ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் இந்த கம்பெனிஸ்லாம் விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி வச்சிருந்த கம்பெனிஸில் அதுவும் ஒன்று. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஆனால் எனக்கு யாரையும் ப்ளேம் பண்ணவோ இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணவோ விருப்பம் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதை எப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வெயிட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு நேம் கொடுத்துருந்தேன். அந்த கம்பெனியும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன். செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன். தேர்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணேன். வென்ட் டு த HR ரவுண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி அகெயின் ஐ வாஸ் ரிஜெக்டட். And again, I don't want to blame anyone, I don't want to complain anyone, but I don't know why I was rejected. எங்கேயோ நம்ம தான் தப்பு பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நானே அதை தேட ஸ்டார்ட் பண்ணேன். HR ரவுண்டுக்காக மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் 1 மந்த் கேப்க்கு அப்புறம் இன்னொரு கம்பெனி வரதா இருந்துச்சு. அந்த கம்பெனிக்கு நேம் கொடுத்தேன். அண்ட் அந்த கம்பெனியும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணேன். அண்ட் செகண்ட் ரவுண்ட், பட் ஹியர் த ஹோல் ஸ்கிரிப்ட் வாஸ் சேஞ்ச்ட். பிகாஸ் இந்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டாகவே HR ரவுண்ட் அட்டன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா ஆப்டிடியூடுக்கு அப்புறம் வர ரவுண்ட் HR ரவுண்ட். அந்த ரவுண்டை நான் கிளியர் பண்ணாதான் நான் டெக்னிக்கல் 1 அண்ட் டெக்னிக்கல் 2 காப்பி ஆக முடியும். டெக்னிக்கல் 1 அண்ட் டெக்னிக்கல் 2ஓட ஆவரேஜை வச்சு தான் எந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே HR ரவுண்டை கிளியர் பண்ணணும்.
அண்ட் இந்த 3 ரவுண்டுமே ஒரே நாளில் ஆஃப்லைனில் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்த கம்பெனியும் ஆஃப்லைன் தான், பட் அந்த கம்பெனியில் எல்லாத்துக்குமே கேப் இருந்துச்சு. நான் 3 ரவுண்டையும் ஒரே நாள் அட்டன் பண்ணணும். அதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஹெச்ஆர் ரவுண்ட். ஆல்ரெடி நான் ரிஜெக்ட் ஆன அதே ரவுண்டை இந்த வாட்டி நான் ஃபர்ஸ்ட்டே கிளியர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணால் மட்டும்தான் என்னால் மற்ற 2 ரவுண்டுக்குள்ளார போக முடியும். அந்த டே அரைவ் அண்ட் தே கால் மை நேம். ரொம்ப நர்வஸாக என்னோட ரெஸ்யூமேவை எடுத்துகிட்டு போய் ஹெச்ஆர்ட்ட கொடுத்துட்டு சீட்டில் உட்காந்தேன். என்னோட மொத்த நர்வஸும் பறந்து போயிடுச்சு. கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் சட்டிலாக ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியே வந்து சைலண்ட்டாக உட்காந்துருந்தேன். ஆஃப்டர் தட் ஐ காட் மை ரெஸ்யூமே ஃப்ரம் ஹெச்ஆர் கேபின். அது வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஷாக் பிகாஸ் அதில் ஷார்ட் லிஸ்டட்னு சொல்லி எழுதியிருந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து டிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஐ வாஸ் லைக் வாவ். இதுக்கு முன்னாடி இதே ரவுண்டில் போய் தான் 2 கம்பெனியில் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்திருக்கோம். பட் இப்போ இந்த ரவுண்டை கிளியர் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. மற்ற 2 ரவுண்ட் நான் எப்படியும் கிளியர் பண்ணிவிட்டோன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். டெக்னிக்கல் 1 போகிறேன். டெக்னிக்கல் 1 வந்து அரௌண்ட் ஒரு 1/2 hour நடந்திருக்கும். அதை முடிச்சுட்டு டெக்னிக்கல் 2 போகிறேன். டெக்னிக்கல் 2 ஒரு 45 minutes நடந்திருக்கும். டெக்னிக்கல் 1 அண்ட் டெக்னிக்கல் 2ஓட ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் முடியணும் இல்லையா? ஸோ அதனால் நான் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 5:30 ஆகுது ஈவினிங். அப்போ வந்துட்டு ஒரு ஷார்ட் லிஸ்டட் நேமோட வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கம்பெனி வந்துட்டு 5 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நேம் படிக்கிறாங்க, நாட் மீ. செகண்ட் நேம் படிக்கிறாங்க, நாட் மீ. தேர்ட் நேம் படிக்கிறாங்க, நாட் மீ. ட்ரஸ்ட் மீ, ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங். திஸ் இஸ் வாட் ஹேப்பன் தட் டே. ஃபைனலாக 5th நேம் எனக்குள்ளார தெரியுது. அது நான் தான் தெரியுது. பட் என்னால் எக்ஸைட் ஆக முடியல. சப்போஸ் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணுறேன். 5th நேம் படிக்கிறாங்க. த ஹோல் ஹால் வாஸ் சைலண்ட் அண்ட் தட் வாஸ் மை name. It's Aravind. I was selected. I was placed. I am placed. என்னோட நேம் வந்தது நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 2 கம்பெனி வந்து ஃபைனல் ரவுண்டு வரையும் போயிட்டு இவ்வளோ கிட்ட போய் வந்து மிஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்தேன். இந்த டைமும் அந்த மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லி ஒரு குட்டி பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அவங்க என்னோட நேமை படித்த உடனே என்னால் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னோடய பிளேஸ்மெண்ட் ஜர்னி. நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு நான் ப்ளேஸ் ஆகிட்டேனான்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டே இருந்தீங்க. எஸ், ஐ எம் பிளேஸ்ட். அண்ட் நான் வந்துட்டு எல்லா வீடியோலையும் வந்துட்டு பார்ட் டைமாக யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போவே நீங்கள் புரிஞ்சுருந்துருக்கணும் நான் ப்ளேஸ் ஆகிட்டேன்னு சொல்லி. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, எனக்கு February மிட்ல இருந்து இன்டர்ன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது இது இன்டர்ன்ஷிப் கம் பிளேஸ்மெண்ட் தான். எனக்கு 4 month இன்டர்ன்ஷிப் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ண உடனே பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து 14th June நினைக்கிறேன். நேற்று 13th June என்னோட இன்டர்ன்ஷிப் முடிஞ்சு கம்மிங் மண்டே நான் ஃபுல் டைமாக கன்வெர்ட் ஆகிறேன். இது ஒரு ஹாப்பி நியூஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. அண்ட் எனக்கு ஹாப்பி நியூஸ், ஃபுல் டைமாக கன்வெர்ட் ஆகிறேன். ஐம் நாட் அ ரீசன்ட் கிராஜுவேட் எனிமோர். ஐம் அ ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நவ் ஆன். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட பிளான்ஸ் என்ன, யூடியூப்ல இந்த கான்டென்ட் கிரியேஷன் சைடில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், அண்ட் என்னோட பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன், அண்ட் நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் ஃபர்தராக இந்த சேனலில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Aravind to inspire. See you.